இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, தன்னல எண்ணம் வேண்டாம். அதை அறவே உங்களிடமிருந்து பிடுங்கி எறிந்து விடுங்கள். இந்த தன்னல எண்ணம் மனிதனை பேராசைக்கும் நிராசைக்கும் அழைத்து சென்று மனிதனின் வாழ்வை முற்றிலுமாக அழித்தொழித்து விடுகிறது என்ற ஒரு மேன்மை அழகாக என்று சொல்லித் தரப்படுகிறது. எனவே நமது வாழ்வில் இந்த தன்னல எண்ணம், இந்த சுயநல எண்ணம் நம்மிலிருந்து வேறறுக்க இறைவன் ஒரு படிப்பினைகளை சொல்லித்தர ஆசைப்படுகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கடவுள் எந்த அளவிற்கு நம்மை நம்புகிறார், ஆசிகளால் நிரப்புகிறார், அதற்கு எந்த அளவிற்கு நான் பொறுப்புள்ளவனாக நடந்து கொள்ளுகிறேன் என்பதை இன்றைய ஊமை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய உலகில் தன்னலம் தலை தோங்குவதால் பிறர் நலம் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படுகிறது என்பதை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமன்புக்குரியவர்களே, இன்றைய 2 வாசகங்களும் தன்னலத்தை தூக்கி எறிந்து பிறர் நலம் கண்டு வாழ்க்கையிலே ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கடவுள் ஒரு படிப்பினையை தருகிறார். ஆசை பேராசையாக மாறும்போதும் நிராசையாக மாறும்போதும் பேரிழிவு ஏற்படுவதை நாம் கண்கூறாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆம், மனிதனாக கடவுளின் அன்பின் நினைவாக படைக்கப்பட்ட மனிதன் தன்னையே கடவுளாக மாற்ற நினைத்த பேராசை இவ்வுலகில் அழிவை விளைவித்தது. நாம் அனைவருமே தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். தனது தந்தையின் அன்பு தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நிராசையாக மாறியதால் தன் சகோதரன் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல யாக்கோப்பு புதல்வர்கள் முடிவு செய்கிறார்கள். இதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. நற்செய்தியில் குத்தகைக்கு பெற்ற திராட்சை தோட்டத்தை உரிமையாக்க பேராசை கொண்டதால் உரிமையாளரின் மகனை கொலை செய்யப்படுகிறார். தன்னல எண்ணமே ஆசைகளையும் பேராசைகளையும் பொறாமைகளையும் கொலையையும் பெற்றெடுக்கிறது. ஆமாங்க, இந்த மறைநூல் அறிஞர்களின் கூட்டம் தன்னலத்தால் தூண்டப்பட்டு இயேசுவையே கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததையும் நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். எனவே நமது வாழ்வில் தன்னலம் இல்லாமல் பிறநலம் தேடுவோம், நம்பிக்கை விதைப்போம், மகிழ்வோடு வாழ்வோம் என்ற ஒரு படிப்பினை என்று சொல்லித் தருகிறார். திருப்பாடல் 16:8 சொல்லுவது போல, ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். அவரை நம் கண் முன்பாக நமது வலப்பக்கம் வைக்க வேண்டும் என்றால் நம்மில் அறவே வேறறுக்க வேண்டும் இந்த தன்னலத்தை. ஏனென்றால் இந்த தன்னலம் பேராசையாகவும் நிராசையாகவும் மாறுகிற பொழுது அதன் அழிவு பேரழிவாக இருக்கிறது, வாழ்க்கையும் வீழ்ந்து போகிறது. அன்பார்ந்தவர்களே, இதை அறிவு தெளிவோடு புரிந்து கொண்டு மகிழ்ச்சியின் பாதையில் வாழ்க்கையை பயன்படுத்துவோம். ஆசிரியர் என்றென்று நம்மோடு ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் தன்னலத்தை தூக்கி எறிந்து பிறர் நலத்தை நாடி ஆசைகளையும் நிராசைகளையும் பேராசைகளும் எங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் தூக்கி எறிந்து நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ இந்த அருளின் காலத்தில் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.